ஹலோ பசங்களா, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிடபிள்யூ தமிழ்நாடு சேனல் கிளாஸ் 8, 9 அண்ட் 10. ஓகே, ஸோ இன்னைக்கு நாம இருக்கிறது யாரோட செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குட்டி வாரியர்ஸ் கூட இருக்கும். ஸோ குட்டி வாரியர்ஸில் கிளாஸ் 8 ஸ்டாண்டர்ட் பசங்களுக்காக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான போயம் பார்க்க போகிறோம்டா. ஸோ இந்த போயமை படிக்கும் போதே நமக்கு வந்து லைக் நேச்சர் வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிய வரும். சரியா? ஸோ the poem name is called A Thing of Beauty. சரியா? ஸோ ஏதோ ஒரு அழகான ஒரு பொருள், அது என்னவா வேணா இருக்கலாம். ஸோ அதை வச்சு நம்மளோட லைஃப்பை வந்து கம்பேர் பண்ணி ஒரு பாசிட்டிவான ஒரு வழியில் வந்து நம்மளோட போயட் வந்து கொண்டுட்டு போயிருக்காரு. ஸோ பார்த்துடலாமா? போயம் நேம் என்ன? A Thing of Beauty. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்மளோட பேட்சை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் டைரக்ட்லி எக்ஸ்ப்ளோர் ஆர் ஆப். ஓகேவா? சரி, இந்த மாதிரி நம்ம லைக் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வி ஹாவ் அவர் வாட்ஸ்அப் சேனல் ஆல்சோ. ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனல் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இட் அப்படின்னு நீ கேட்டேன்னா, ஸோ இப்போ நான் எடுக்கிற எல்லா கண்டென்ட்டுமே லைக் கிளாஸ் எல்லா கிளாஸஸும் 8, 9, 10 இந்த 3 கிளாஸஸுமே டெய்லியுமே உனக்கு சில பேசிக்கான அப்டேட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இங்கிலீஷில் கிராமர் எப்படி ஈஸியாக படிக்கலாம், ப்ரப்போசிஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், டென்சஸ் எப்படி படிக்கலாம், எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், லைக் எல்லா ஷார்ட்கட்ஸுமே நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸில் இருக்குது, சயின்ஸில் இருக்குது, சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் இருக்குது, மேக்ஸ் ஃபார்முலேஸில் வந்து எப்படி ஈஸியாக ட்ரிக்கியாக யூஸ் பண்ணி படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய சோர்சஸ் வந்து வி ஹாவ் இன் அவர் வாட்ஸ்அப் சேனல். ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இட். நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு இந்த லெசன் இந்த போயமில் what we are going to see is about the poem A Thing of Beauty, and we have our book back exercises and including the poetic device and the summary. சரியா? எஸ். ஸோ இந்த போயமை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, உள்ள வந்து நிறைய ஒரு ஹிடன் மீனிங்ஸ் இருக்கும். ஸோ மேலோட்டமாக படிக்கும் போது நமக்கு கொஞ்சம் புரியாது. இதை வந்து ரொம்ப கூர்மையாக ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங்கையும் எடுத்து ஒன்றா சேர்க்கும் போது தான் ஓ போயட் இதுதான் சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ போயம் ஆத்தரை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த போயமை ஃபுல்லாக ஒரு டைம் படிச்சிடலாம். ஸோ என்னதான் இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் ஒரு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பார்க்கலாமா? Yes. A thing of beauty is a joy forever. Its loveliness increases, it will never pass into nothingness, but will keep a bower quiet for us, and a sleep full of sweet dreams, and a health, and a quiet breathing. சரியா? இது வரைக்கும் first. புரிஞ்சுதா? Next பார்க்கலாமா? Therefore, on every morrow are we breathing a flowery band to bind us to the earth. Some shapes of beauty move away the pall from our dark spirits, such the sun, the moon, trees old and young, sprouting a shady boon for simple sheep, and such are daffodil. Okay, and such daffodil with the green world they live in, and clear rill, that for themselves a cooling covert make. Gainst the hot season, the mid-forest break, rich with a sprinkling of fair musk rose blooms, an endless fountain of immortal drink, pouring unto us from the heavens brink. ஸோ இது யார் எழுதியிருக்கா? நம்மளோட ஜான் ஸ்கீட் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட போயம். இந்த போயமை வந்து ஒரு நேச்சரோட இணைந்து நம்மளுக்கு வந்து இந்த போயம் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ சின்னதாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். Do you admire the beauty of nature or animals or people, place or anything? ஸோ இதை பற்றி நீ ஏதாவது வந்து அட்மையர் பண்ணியிருக்கியா? இது ஒரு பொருள் உனக்கு ஏதாவது பிடிச்சிருக்கலாம், இல்லை நீ ஏதாவது பிளேஸ்க்கு விசிட் போயிருப்போம். ஸோ அதில் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீ அட்மையர் பண்ணி பார்த்த, இதுக்காக எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிது. ஸோ இப்போ நான் ஒரு கோயிலுக்கு போனேன், அங்கே வந்து மன திருப்தி, ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஒரு பியூட்டி தான். அப்படி தானே? இப்போ நீ புது ட்ரெஸ் வாங்குற, உனக்கு பிடிச்ச கலரில் வாங்கினா அது உனக்கு ரொம்ப அட்மையர் ஆகி பார்ப்பலையா? ஸோ இந்த மாதிரி உன்னோட லைஃப்பில் நீ எந்த மாதிரியான விஷயங்களை வந்து அட்மையர் பண்ணியிருக்க அப்படின்றத ஒரு நிமிஷம் போயம் படிக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சு பார்க்கணும். சரியா? ஸோ இப்போ நம்மளோட ஆத்தர் பற்றி பார்த்துடலாம். ஜான் கீட்ஸ். ஸோ இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா வெயிட்
ஸோ இவரோட பீரியட் பார்த்தோன்னா 1795 to 1821. ஸோ இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரொமான்டிக் போயட். இவர் என்ன டைப் ஆஃப் போயம் எழுதுவார்? பிரிட்டிஷ் ரொமான்டிக் போயட்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஆல்தோ ட்ரெயின் டு பி அ சர்ஜன். ஸோ இவர் என்னதான் வந்து சர்ஜனாக இருந்தாலுமே, லைக் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களே, சர்ஜரிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தாலும் அவர் வந்து ஒர்க்கிங்க்கு தான், லைக் எழுதுறதுக்கு தான் அதிகமான ஒரு ப்ரையாரிட்டைஸ் வந்து கொடுத்தாரு. Keats secret his power to swear and delight the readers. So இவரோட போயம்ல ஒரு விஷயம் வந்து இவருக்கு ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இவர் என்ன மாதிரி ஒரு சீக்ரெட் யூஸ் பண்ணார்னா, இவர் போயம் எழுதும் போதே இப்போ படிக்கிறவங்க வந்து அந்த போயம்குள்ளேயே மூழ்கிற மாதிரி படிக்கும் போது அதோட விஷுவல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் ஓடுமா, அந்த மாதிரி சோர்ஸஸை வந்து செலக்ட் பண்ணி ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் இந்த போயமை வந்து ஒரு போயமுமே அவர் எழுதுவார். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு கிஃப்டாக அவர் வந்து யூஸ் பண்ணி, லைக் எப்படி வந்து ரீடர்ஸை வந்து இன்வால்வ் பண்ணலாம், இந்த போயம் அப்படின்ற உலகத்தில் வந்து எப்படி இன்வால்வ் பண்ணலாம் அவரோட ரைட்டிங்ஸை வச்சு அப்படின்றத அவரோட எல்லா போயம்ஸுமே அவர் தெளிவாக நமக்கு காட்டியிருக்காரு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அ திங் ஆஃப் பியூட்டி இருக்கு இல்லையா, ஸோ இது எதுலேருந்து எடுக்கப்பட்டது, எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தா எடுமியான் அப்படின்ற ஒரு போயம்லேருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த போயம் என்ன அப்படின்றத இங்கே வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? ஸோ இது வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு போயம். ஓகேவா? ஸோ இந்த போயமை பொறுத்த வரைக்கும் ஒரு மேன் இருப்பார், அவர் வந்து ஒரு ஷெப்பர்டாக இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே வந்து ஒரு 3 காட் இருப்பாங்க. சரியா? ஸோ அந்த நிலா தேவதை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அவங்கள வந்து லைக் அவங்க மேலே அன்பு கொண்டு அவங்கள வந்து ஒரு லவ் பண்ணி, ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி போகும்போது என்ன மாதிரி அட்வென்ச்சர்ஸ், என்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான திங்ஸ் எல்லாம் பார்த்தாரு அப்படின்றது தான் அந்த போயமில், எடுமியா அப்படின்றதுல வந்து பெரிய போயம் அது, அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து சில லைன்ஸை மட்டும்தான் எடுத்து நமக்கு கிளாஸ் 8th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. சரியா? a poet romance. The poem is based on Greek legend. So இந்த எடுமியான்றது ஒரு Greek legendலேருந்து வந்திருக்கு. In which Edumion, so இவரோட பேர், அந்த ஷெப்பர்டுன்னு சொன்னாலே அவரோட பேர் தான் இது. A beautiful young shepherd. So ஒரு இளம் வயது ஆடு மேய்க்கிற ஒருவர், சரியா, அப்படின்ற ஒருவர் இருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, and the poet who lived on. ஸோ இவர் எங்கே வாழ்ந்தாரு அப்படின்னு பார்த்தா மவுண்ட் லாட்மோஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து வாழ்ந்திருக்காரு. had a vision of Cynthia. ஸோ எஸ், ஒரு 3 தேவதையை சந்திச்சாருன்னு சொன்ன இல்லையா, அவங்க பேர் என்னன்னு பார்த்தா அவங்க பேர் தான் சிந்தியா. ஓகேவா? எஸ். ஸோ சிந்தியா மேலே அன்பு கொண்டு அவரோட அன்பை வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்போதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. த மூன் காடஸ், எஸ், நிலாவோட தேவதை அந்த மாதிரி. த என்சாண்டட் யூத் resolved to seek her out and so wandered away through the forest and down under the sea. அவங்கள பின்தொடர்ந்து அந்த ஃபாரஸ்ட்ல போகும்போது இவருக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போயம் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். இதில் வந்து நம்ம ஸ்டான்ஸா அப்படின்னு பிரிக்க முடியாது. சரியா? இது வந்து லைக் ஹோலா அப்படி தான் பார்க்க முடியும். பட் உன்னோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து 4 லைன்ஸ் 3 லைன்ஸ் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீ என்ன பண்ணணும், இதை பிரித்து எழுதக்கூடாது. இட் இஸ் ஒன் கோ அப்படின்ற மாதிரி தான் நீ மனசில் வச்சு படிக்கணும். ஓகே, பார்க்கலாமா? A thing of beauty is joy forever. So a thing of beauty na என்ன? A thing அப்படின்னா ஏதோ ஒரு பொருள். அப்படி இந்த பொருள் அப்படின்லாம் கிடையாது. இந்த பொருள் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க, த அப்படின்னு சொல்லியிருக்கலாம். த தான் நம்ம பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் இங்கே அ திங் அப்படின்னு சொன்னதுனால ஏதோ எது வேணாலும் இருக்கலாம். நீ என்ன பொருள் வேணாலும் நினச்சிக்கோ. அந்த ஒரு அழகான பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா உனக்கு எப்பவுமே ஜாய் தான் கொடுக்கும். அந்த பொருளை நீ எப்போ பார்த்தாலும் சரி அது உனக்கு ஜாய், சந்தோஷத்தை மட்டும்தான் எப்பவுமே, ஃபார் எவர் சந்தோஷத்தை மட்டும்தான் எப்பவுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சுதா? ஏதோ ஒரு அழகான ஒரு பொருள், அதை எந்த விதத்துல எப்ப நீ பார்த்தாலுமே உனக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரே இது வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன், இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ், இட் வில் நெவர் பாஸ் இன்டு நத்திங். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க,
இட் லவ்லினஸ் இன்க்ரீசஸ். எதோட லவ்லினஸ்? அந்த பொருளோட லவ்லினஸ். சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல எர்த்திங் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த எர்த்திங் அதோட லவ்லினஸ் என்ன ஆகுமா, நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகும். ஒரு போதும் வந்து பாஸ் இன்டு நத்திங். ஒரு போதும் அது நத்திங், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, ஸோ இதுல நீ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தனா, இப்போ நீ புதுசா ஒரு பொருள் உனக்கு பிடிச்சது ஏதோ ஒரு திங் வாங்குற. பட் வென் டேஸ் கோஸ் ஆன், இப்போ ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு 8 to 5 இயர்ஸ் அதை நீ பார்க்கும்போது அந்த பொருள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா அதோட கலர்ஸ் ஃபேட் ஆகலாம், கொஞ்சம் கொஞ்சமா அதோட பிரைட்னஸ் டிம் ஆகிட்டே வரலாம், அப்படிதானே? ஆனா இவரு இந்த போயம்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா, அந்த பொருள் எப்பவுமே அதோட லவ்லினஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகும். ஒரு ஒரு போதும் என்ன பண்ணாதான் நத்திங் பாஸ்ட் இன்டு நத்திங், ஒரு போதும் வந்து அது ஒண்ணுமே இல்லை, அதுல வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறவே மாறாது. நம்ம அப்படி நினைப்போம். பட் ஆனா நம்மளோட ஆத்தர் நம்ம எதிர்பார்த்தது, ஐ மீன் நம்ம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா இந்த லைன்ஸை வந்து கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? But will keep a bower quiet for us. What is it? A bower quiet for us. So bower அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட். சரியா? ஸோ bower அப்படின்னா ஷெல்டர் அண்டர் த ஷேட் ஆஃப் ட்ரீ. இங்க பாரு. ஸோ இங்க ஒரு ட்ரீ இருக்கு, அந்த மரத்துக்கு கீழே. சரியா? அந்த ஒரு நீ யோசிச்சு பாரு, ஒரு 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 வயல் சைடு நீ போற. சரியா? ஒரு லீவுக்கு அந்த மாதிரி நீ போகும்போது ஒரு வயலுக்கு இல்லை ஏதோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடத்துக்கு, நல்ல காற்று அடிக்கிற ஒரு இடத்துக்கு நீ போகும்போது அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு அடியில் அப்போ உனக்கு என்ன தோணும்? வாவ், என்ன ஒரு இடம்டா, இந்த இடத்த விட்டு வர மனசே இல்லை, அங்கே பாய் போட்டு படுத்துடலாம், ஒரு கட்டில இருந்து அங்கேயே போட்டு படுத்துடலாம், அந்த அளவுக்கு அங்கே வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மொமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் பவர்ஸ். அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு என்ன தோணும்? அப்படியே நிம்மதியா பீஸ்ஃபுல்லா ஒரு டீப் பிரெத் எடுத்து நமக்கு தூங்கணும்னு தோணலை. ஸோ அதுதான் குவைட் பவர்ஸ் அப்படின்றது. சரியா? ஸோ பவர்ஸ்னா என்ன சொன்னேன்? மரத்துக்கு அடியில் படுத்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. ஷெல்டர் அப்படின்னா கொஞ்சம் ஷெல்டராக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது. ஓகே, எஸ். பட் வில் கீப் அ பவர் குவைட் ஃபார் அஸ். இங்கே அஸ் அப்படின்றது யாரை மென்ஷன் பண்ணுறாங்க? அஸ், நீயும் நானும் எல்லாருமே. இவங்க தான் இருக்கணும், இவங்க தான் இருக்கணும், ஹியூமன்ஸ் தான் இருக்கணும், அனிமல்ஸ் தான் இருக்கணும், அப்படியெல்லாம் கிடையாது. ஆல் த லிவிங் கிரியேச்சர்ஸ். சரியா? யாருக்கெல்லாம் உயிர் இருக்கோ அவங்க எல்லாரையுமே சேர்த்து தான் அங்க அஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ரைட் ஹியர் ஆல் கிரீச்சர்ஸ். சரியா? ஸோ எல்லா லிவிங் கிரியேச்சர்ஸையுமே தான் சேர்த்து சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? எஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ அந்த எல்லா லிவிங் கிரியேச்சர்ஸும் என்ன பண்ணுமா, அந்த மரத்துக்கு அடியில் பீஸ்ஃபுல்லாக வந்து ஷெல்டரை எடுத்துக்கும். அண்ட் அ ஷீப் ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம். சாரி, ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. But will keep a bower quiet for us and a sleep full of sweet dreams and healthy and a quiet breathing. சரியா? ஸோ இங்கே பவர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தானா, ஷெல்டர் அண்டர் த ஷேட் ஆஃப் ட்ரீ. ஒரு மரத்துக்கு அடியில், ஸோ இந்த மாதிரி ஒரு மரத்துக்கு அடியில் சிலு சிலுன்னு காற்று, ஒரு கூலிங்கான ஒரு ப்ரீஸ் கிடைக்குது, அமைதியான ஒரு சூழ்நிலை என்விரான்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல சின்னதாக ஒரு ஷெல்டர், சின்னதாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எஸ். ஸோ but will keep a bower quiet for us. ஸோ பவர்னா என்ன? ஷெல்டர் எடுக்கிறது. for us, அந்த us யாரு அப்படின்னு பார்த்தனா, all creatures. ஸோ நம்ம தான் ரெஸ்ட் எடுக்கணும், மற்றவங்களாம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எந்தெந்த ஜீவராசிகள், உயிருள்ள ஜீவராசிகள், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் யாராக இருந்தாலுமே அந்த மரத்துக்கு அடியில் அந்த பவர்ஸ் அப்படின்ற சொல்லப்படுற அந்த இடத்துல நம்ம அழகாக வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ என்ன மாதிரி ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, நிம்மதியான ஒரு தூக்கம். எஸ், நம்மளா இருக்கட்டும், இல்லை 2 legs ஆர் 4 legs, anything can be. We can have a
பீஸ்ஃபுல்லான ஒரு சைலண்டான ஒரு குட்டி தூக்கம் போடலாம். அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல நீ தூங்கும் போது உனக்கு என்ன வருமா? ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ் வருமா? ஸோ எல்லா கனவுகளும் கண்டிப்பாக உனக்கு ஒரு இனிதான ஒரு கனவுகளா இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ ஒரு குட் ஹெல்த் இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி டீப்பான ஒரு தூக்கம், நல்ல கனவு, இதெல்லாம் எதை சிம்பிளைஸ் பண்ணும்? நீ ஆரோக்கியமா இருக்க. தட் மீன்ஸ் யூ ஆர் ஃபிட், யுவர் ஹெல்த் இஸ் வெரி ஃபிட் அப்படின்றத காட்டியிருக்கு. அண்ட் குவைட் பிரீதிங். ஸோ இது எல்லாமே உனக்கு வேணும். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த தூக்கம், அந்த மரத்துக்கு அடியில் இருக்கிறது, அந்த பொருள், இது எல்லாமே உனக்கு வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? குவைட்டாக அமைதியாக ஒரு ப்ரீத் எடுத்து இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணலாம்? சுற்றி என்ஜாய் பண்ணலாம். சரியா? அதுதான் இங்கே குவைட் ப்ரீதிங். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த 4 லைன்ஸ், எத்தனை லைன்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 லைன்ஸ். புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? திங் ஆஃப் பியூட்டி. எந்த ஒரு அழகான பொருள் உனக்கு எப்போவுமே சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பொருள் என்ன பண்ணுவான்? அதோட அழகை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். அண்ட் ஒருபோதும் வந்து நத்திங்னஸ் அப்படின்றத காட்டவே காட்டாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? அந்த அழகான பொருள் அது வந்து ஒரு மரமாக கூட இருக்கலாம், அப்படி தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த பவர்ஸ்க்கு அடியில், அந்த ட்ரீயோட ஷேடுக்கு அடியில் ஒரு சின்னதாக ஒரு ஷெல்டர் எடுக்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு கூலிங்கான ஒரு கிளைமேட்டில், ஒரு அமைதியான ஒரு என்விரான்மெண்ட்டில் நீ எடுக்கும் போது உனக்கு கண்டிப்பாக அமைதியான ஒரு தூக்கம் கிடைக்கும். நீ நிம்மதியாக தூங்கினா உனக்கு ஸ்வீட் ட்ரீம்ஸ் வரலாம். அது உன்னோட ஹெல்த்தை நல்லபடியாக வச்சுக்கும். ஸோ இது எல்லாமே உனக்கு கிடைக்கணும், இல்லை வேணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டனா டீப்பாக ஒரு ப்ரீத் எடுத்து அமைதியாக அப்படி ஒரு ப்ரீத் அவுட் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக நீ சுற்றி என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் ஐ ஹவ் கிவன் இயர். ஓகே, த போயட் சேஸ் தட் பியூட்டி ஸ்டேஸ் ஃபார் எவர், it never fade away, rather it increases with the passing time. Yes, so ஒரு டைம் பாஸ் ஆனாலுமே அதோட பியூட்டி என்ன ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குமா? The perceptions of the poet regarding beauty is that it never goes off with the passing time, rather it beautify more and more. Yes, நம்ம இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் லைன்ல சொன்ன மாதிரி காலங்கள் போக போக அது வந்து கம்மி ஆகாது, அதிகமாகிக்கிட்டா தான் போகும் அப்படின்றார். For the poet, beauty is like a beautiful shady tree under whose shade all the creatures can sleep peacefully and enjoy good health. ஸோ நான் இங்கே சொன்ன இல்லையா, அஸ் அப்படின்றது எல்லா உயிரினங்களையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறது. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும். Then we can go for the next part of lines. Okay, therefore on every morrow அப்படின்னா the following days, நாளைக்கு, நாளன்னைக்கு, அடுத்த நாள் அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறது, அதுதான் every morrow. ஸோ மாரோனா the following days. ஓகேவா? Yes, so every morrow na enna? The following days. Therefore, on every morrow are we wreathing? So wreathing அப்படின்னா encircling something. ஒரு என்சர்க்கிள்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, அதை வந்து சுற்றி ஏதோ நீ வலை கட்டுற அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி இது ஒரு என்சர்க்கிள்டாக இருக்கா? ஸோ சம்திங் அங்கே வந்து பூவை கோத்துக்கிட்டே போகிறதுனால நம்மளோட தலையில் வந்து என்ன கிடைக்குது? ஒரு கிரீடம் கிடைக்குது, ஒரு ஃப்ளார் பேண்ட் கிடைக்குது, அப்படி தானே? ஸோ அதுதான் wreathing அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கலாம். therefore, அதனால் ஒவ்வொரு நாளுமே நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ளார் பேண்டை வந்து நம்ம வந்து பைண்டஸ், அதை வந்து ஒன்றா கோத்துக்கிட்டே போகணுமா? எஸ், ஒன்றா எப்படி? நம்மளோட நினைவுகள் அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பூ, இன்னைக்கு ஒரு பூ நம்ம சந்தோஷத்தை குறிக்கலாம், ஒரு பூ நம்ம வருத்தத்தை குறிக்கலாம், இல்லை இன்னொரு ஃப்ளார் வந்து நீ வந்து உன்னை நீயே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிற. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாரி பேண்ட் அப்படின்றது ஒரு ஃப்ளாரையும் நீ என்ன பண்ணணும்? டு பைண்ட் அஸ் டு த எர்த் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்படி நீ ஒரு பூவாக கோத்து அப்படி நீ வைக்கும் போது இந்த உலகத்தோட, இந்த எர்த்தோட உன்னை வந்து அதை அழகாக கனெக்ட் பண்ணும் அப்படின்றதா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டான்சாஸ், இந்த லைன்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? எவ்ரி மாரோ, ஒரு நாளுமே நீ என்ன பண்ண போற? ஒரு பூவா சேர்த்துட்டே போயிட்டு அது ஒன்று எதோட இணைக்கும்? இந்த உலகத்தோட இணைச்சு பார்க்கும். ஸோ நம்ம வந்து இந்த உலகத்தோட இணைச்சிக்கிறோம். ஸோ இந்த உலகத்துல யார் இருக்கா? நம்மள மாதிரி லிவிங் கிரியேச்சர்ஸ் தானே இருக்காங்க. ஸோ நம்மளே இணைச்சிக்கிறது தான் அந்த 2 lines. Then some shape of beauty moves away the pall. So pall அப்படின்னா covering.
ஸோ ஏதோ ஏதோ ஒரு பொருளை நீ போட்டு மூடுற அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஹஸ் பீன் கவர்ட் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? சம் ஷேப்ஸ் ஆஃப் பியூட்டி மூவ்ஸ் அவே த பால் ஃப்ரம் ஆர் டார்க் ஸ்பிரிட்ஸ் அப்படின்றது. ஸோ இங்கே டார்க் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னா ஒரு சேட்னஸ். சரியா? ஓகேவா? ஸோ டார்க் ஸ்பிரிட்ஸ் அப்படின்றது ஒரு சேட்னஸை குறிக்கிறது. அப்படி நீ என்ன சேடாக இருந்தாலுமே லைக் நீ எவ்வளோதான் வந்து வாட் டு சே கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளோதான் நீ ஓகே அவ்வளோதான் அப்படின்னு நீ சொன்னாலும் அந்த நாளை தான் நம்ம ஒரு டார்க் ஸ்பிரிட்டாக பார்க்குறோம். ஸோ டார்க் ஸ்பிரிட்னா என்ன? நீ என்னதான் ஒரு சோகத்தில் இருந்தாலும் அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேப் இருக்கு இல்லையா, அந்த பியூட்டிஃபுல் திங். ஸோ அதுக்கு என்ன ஷேப் வேணாலும் இருக்கலாம். நீ என்ன ஒரு சோகத்தில் இருந்தாலும் என்ன ஒரு கஷ்டத்தில் இருந்தாலுமே அந்த பியூட்டிஃபுல்லான அந்த திங் என்ன பண்ணுமா, மூவ்ஸ் அவே த பால் அப்படின்னா நீ எவ்வளோ கஷ்டத்தில் கவர் ஆயிருந்தாலும் உன்னை அப்படியே வெளியே எடுத்துட்டு வந்துடும். இதுதான் இந்த 2 லைன்ஸ். ஸோ திருப்பியும் சொல்கிறேன் பாரு, நம்ம எவ்வளோதான் கஷ்டத்தில் ஒரு பேட் டே சோகத்தில் இந்த மாதிரி இருந்தாலும் அந்த அழகான ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஷேப் உள்ள ஒரு பொருள், அந்த அழகான ஏதோ ஷேப் உள்ள ஒரு பொருள் நம்மளை என்ன பண்ணுமா, நம்ம அந்த அந்த சோகத்தில் மூழ்கி இருக்கோம்ல, எதுக்குள்ளேயும் மூழ்கி நம்மளை கவர் பண்ணி வச்சிருப்போம்ல, ஸோ அந்த கவரை வெளியே எடுத்துரும். மூவ்ஸ் அவே த பால் விச் மீன்ஸ் அந்த கவர் நம்ம மூடி வச்சிருக்கிற அந்த கவரை வெளியே எடுத்துரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் நம்மளால திரும்பி எந்திரிச்சு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுதான் இந்த 1.5 லைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? எஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே பியூட்டிஃபுல் திங், அந்த திங், இந்த திங், ஏதோ ஒரு பொருள், இந்த பொருள், அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் நம்மளோட போயட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுதான் இந்த பியூட்டிஃபுல் திங். நீ நிறைய பொருள் வச்சிருக்க, ஆனால் நான் உனக்கு சொல்கிறது என்ன, இப்போ தான் நீ பார்க்க போகிற எது அந்த பியூட்டிஃபுல்லான திங் அப்படின்றது. ஸோ என்ன மாதிரி திங் அப்படின்னு பார்த்தா such as. ஸோ such the moon. இவர் என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான திங் சொல்கிறாரு? சன்னா இருக்கலாம், மூனா இருக்கலாம். தென் ட்ரீஸ், அந்த ட்ரீஸ் விச் மீன்ஸ் ஓல்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பழங்காலத்து ட்ரீயா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இப்போ பூத்த செடியா இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்ப்ரவுட்டிங் அ ஷேடி பூன். ஸ்ப்ரவுட்டிங்னா என்ன? அந்த முளைச்சி வரும் இல்லையா. ஸோ இங்கே பாரு, இந்த மாதிரி இதுதான் இப்போ இந்த சாயில்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 2 லீவ்ஸ் என்ன ஆகும், அப்படியே இலை மாதிரி 2 சைடு விரிச்சு வரும். அதான் நம்ம ஸ்ப்ரவுட்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஸ்ப்ரவுட்டிங் எப்படி, ஸ்ப்ரவுட்டிங் கூட ஒரு ஷேடு கொடுக்குமா, ஒரு நிழல் கொடுக்குமா, அந்த மாதிரி நிழலை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னா ஒரு பிளஸ்ஸிங்காக கன்சிடர் பண்ணணும். ஸோ தட் இஸ் கால் பூன்ஸ். சரியா? ஸோ இது பிளஸ்ஸிங். ஓகே. ஸோ இந்த 2 லைன்ஸ் நான் திருப்பியும் சொல்கிறேன். சச் த சன், எந்த மாதிரி ஒரு பொருள் நமக்கு அழகு கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா த சன், த மூன், ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங், ஸ்ப்ரவுட்டிங் அ ஷேடி பூன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக தான் இருந்திருக்கு. அந்த ஷேட்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி ஷேட்ஸில் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? எஸ். ஸோ இப்போ அந்த மரத்துக்கு அடியில் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஆல் கிரியேச்சர்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேடியான ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு பிளேஸில் பாரு, ஃபார் சிம்பிள் ஷீப். சிம்பிளான ஷீப் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சிம்பிள் ஷீப்னா நார்மலாக இருக்கிற எல்லாருமே. ஸோ ஷீப்க்கு உயிர் இருக்கு இல்லையா, ஸோ அதே தான் நமக்கும் இருக்குல்ல. அங்கே ஷீப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது ஷீப் மட்டும் கிடையாது, அந்த ஆடுகளை மட்டும் கிடையாது, உயிர் உள்ளவர்கள் எல்லாருக்குமே அது பொருந்தும். ஃபார் சிம்பிள் ஷீப், யாருக்கெல்லாம் இந்த ஷேட்ஸ் இருக்கு? சிம்பிள் ஷீப்ஸ்க்கு இருக்கு. அண்ட் சச் ஆர் டேஃபடில்ஸ். டேஃபடில்ஸ் தான் இந்த மாதிரி பூக்கள். ஓகேவா? ஸோ இதுதான் டேஃபடில்ஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி டேஃபடில்ஸ்க்கு பூக்கலாம், விச் மீன்ஸ் உயிருள்ள எல்லாரும் இருக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் பூக்களும் பூக்கப்படும் அந்த ஷேட்க்கு அடியில், அந்த பிளஸ்ஸிங்கான அடியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ். ஈஸியாக இருக்கா? புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு காலையுமே ஒவ்வொரு டேஸுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு பூவாக ஒரு ஃப்ளார் பேண்டை நம்ம செய்கிறதுனால நம்ம இந்த உலகத்துக்கு கூட இணைச்சிக்க முடியும். சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, இந்த மாதிரி நீ எவ்வளோதான் ஒரு சோகமான ஒரு நாளில் மூழ்கி உன் மேலே கவர் போட்டு, இதுதான் இப்போ நீன்னு வச்சுக்கோயேன். ஸோ இப்போ உன் மேலே ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் இருக்குது, அடுத்தது ஃபேமிலி ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்குது, நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கவராக உன்
மேலே போட்டு மூடினாலுமே ஒரு என்ன பண்ணுமா அந்த அழகான ஒரு ஷேப் வந்து அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ அது எந்த மாதிரி ஒரு அழகான ஷேப் அப்படின்னு பார்த்தா சன்னாக இருக்கலாம், மூணாக இருக்கலாம், ட்ரீஸாக இருக்கலாம், இல்லை புதுசாக பூக்கிற அந்த செடியாக கூட இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பூக்கிற பூக்கள் நமக்கு ஒரு பிளஸ்ஸிங். இதை யாரெல்லாம் வந்து அனுபவிக்கலாம், யாரெல்லாம் வந்து அந்த ஷேட்ஸ் எடுத்துக்கலாம்? சிம்பிளான ஒரு ஷீப், which means all the living creatures and including the flowers. And daffodils வந்து it's a type of flower. Okay, so next பார்க்கலாமா? எஸ், இது வரைக்கும் புரிஞ்சதுல நெக்ஸ்ட் போலாம். வித் த கிரீன் வேர்ல்ட் தே லிவ் இன் அண்ட் கிளியர் ரில் தட் ஃபார் தெம்செல்வ்ஸ் அ கூலிங் கவர்ட் மேக் against the hot season the mid forest break. So first line சொல்றேன் பார். With the green world they live in. ஸோ யாரெல்லாம் இந்த க்ரீன் வேர்ல்டில் இருக்கா? இப்போ முன்னாடி நம்ம சன்னு, மூணு, அந்த ஷிப்பு, ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ், ஃப்ளார்ஸ், இது எல்லாமே பார்த்தோம்ல. இவங்கெல்லாம் எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க? இந்த க்ரீனரியான இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, விச் மீன்ஸ் லிவ் இன். ஸோ இவங்கெல்லாம் எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க? க்ரீனரியான இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் கிளியர் ரில் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு நீரோட்டம், சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு நீரோட்டத்திலும் நம்ம வந்து இருக்கோம். தட் ஃபார் themselves a cooling covered makes. ஸோ இப்போ இந்த பர்டிகுலரான பிக்சர் மட்டும் பாரு. இப்போ இந்த இடத்துல தண்ணி இருக்கு இல்லையா? இந்த தண்ணி அந்த சன்ஷைன் பட்டு, அந்த சன்னோட ஹீட் பட்டு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஹாட் ஆகும், அப்படி தானே? அந்த ஹாட் சீசனில் அந்த தண்ணி என்ன ஆகும்? ஹாட் ஆகும். மேலே இருக்கிற தண்ணி மட்டும் ஹாட் ஆகும். அதுவே கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போய் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? ஹாட்டாவாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. என்ன தான் வந்து ஹாட் சீசன் வந்து நம்மளை வந்து மேலாப்பில் லைக் ஹாட்டாக வச்சுருந்தாலுமே பட் அதோட கூலிங்கை வந்து அதுவே கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ மேலே ஹாட்டாக இருக்கும், கீழே அதோட கூலிங்கை அதுவே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். அதுதான் தட் ஃபார் தெம்செல்வ்ஸ் அப்படின்னா அவங்களுக்கே அவங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னதான் கஷ்டம் வந்தாலும் நம்ம தான் எந்திரிச்சு நிற்கணும். உன்னை வந்து யாரும் வந்து ராஜா எந்திரிப்பா, அம்மாடி ராசாத்தி எந்திரிப்பா அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் ஆமாம் நான் கீழே விழுந்துட்டேன், அகெயின் ஐ கேன் ரைஸ் அப் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிற்கணும். ஓகேவா? ஃபார் தெம்செல்வ்ஸ் அவங்களுக்கு அவங்களே கூலிங்காக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க, என்னதான் ஒரு ஹாட் சீசனாகவே இருந்தாலும். சரியா? த மிட் ஃபாரஸ்ட் பிரேக். ஸோ இப்படிப்பட்ட இந்த டைமில் மிட் ஆஃப் த ஃபாரஸ்ட், ஒரு மிட் ஃபாரஸ்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா பூக்கள் வந்து பூக்குவான். எஸ், ஸோ அந்த லைனையும் இதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இந்த மிட் ஃபாரஸ்ட் அப்படின்ற லைனையும் மிட் ஃபாரஸ்ட் பிரேக் அந்த மாதிரி ஒரு காட்டுக்கு நடுவில் அந்த சீசனில், அந்த ஹாட் சீசன்லேயுமே காட்டுக்கு நடுவில் பூக்கள் பூக்க ஆரம்பிக்குமா? என்ன மாதிரி ஒரு பூக்கள்? ரோஸ் எல்லாம் இந்த மாதிரி அழகா பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ரோஸ் என்ன நமக்கு கொடுக்கும்? எஸ், ரோஸ் நீ ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கியா? பன்னீர் ரோஸ் அந்த பிங்க் கலரில் சின்னதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் லைக் ஓப்பன் பண்ணும் போதே வந்து செம்மையாக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அந்த பூக்கெல்லாம் பூக்கும் போது ரிச் வித் ஸ்ப்ரிங்க்லிங் அ ஃபேர் மஸ்க். ஸோ ஸ்ப்ரிங்க்லிங்னா என்னாட்டா? ஃபாலிங் இன் ஃபைன் ட்ராப்ஸ். ஸோ அப்படியே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுது நம்ம மேலே, அந்த ஃப்ரேக்ரன்ஸ்லாம் வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணதான், தெளிச்சு விடுதான். அந்த ஹாட் டேஸ்லேயும் அந்த ஒரு பூக்கெல்லாம் பூக்குது இந்த மிட் ஆஃப் த ஃபாரஸ்ட். அந்த மிட் ஆஃப் த ஃபாரஸ்ட் பூக்கும் போது அதோட வாசனை வந்து ரொம்ப ரிச்சாக நம்ம மேலே, விச் மீன்ஸ் எல்லார் மேலேயும் அந்த வாசனை வந்து ஃப்ரேக்ரன்ஸை வந்து தெளிச்சு விடுது. அதான் ஸ்ப்ரிங்க்லிங். சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ லாஸ்ட் வந்தாச்சு நம்ம. அண்ட் என்லெஸ் ஃபவுண்டைன் ஆஃப் இம்மார்டல் ட்ரிங்க் அப்படின்றாங்க. ஸோ இம்மார்டல் ட்ரிங்க் அப்படின்னா லைக் அழிக்க முடியாதது அந்த மாதிரி நீ யோசிச்சு பாரு. உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இம்மார்டலாக திரும்ப அந்த மாதிரி. ஸோ கடைசியில் என்ன சொல்கிறாங்க? ஒரு என்லெஸ்ஸான ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஃபவுண்டைன் அப்படின்றது வந்து அந்த நீர் இப்படி வந்துட்டே இருக்கும் இல்லையா? அது வந்து ஒரு என்லெஸ்ஸாக இருக்குமா? அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த என்லெஸ்ஸான ஒரு ஃபவுண்டைன் வந்து ஒரு இம்மார்டலான ஒரு ட்ரிங்கா, நம்ம வந்து லைக் ஒரு அழிய முடியாத வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி. இந்த ட்ரிங்க் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா pouring unto us from the heavens drink. ஸோ இந்த மாதிரி ட்ரிங்க் நமக்கு எங்கேருந்து? மேலேருந்து ஊற்றுறாங்க. ஸோ ஹெவன்லேருந்து நம்ம நல்லா இருக்கணும், ஸோ நீ தான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக unto
ஸோ நமக்காக அங்க மேல இருந்து ஊத்திட்டு இருக்காங்க. ஸோ எங்க மேலனா எங்க ஹெவனை சொல்றது. சரியா? ஹெவன்ல இருந்து நம்மளுக்கு வந்து லைக் போர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் சொல்கிறேன், ரிச் வித். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹாஃப் லைன் விட்டு வச்சுருந்தோம்ல, அது இந்த மிட் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஒரு பிரேக்கில் பூக்கள்லாம் அழகாக பூக்குமா. ஸோ அழகாக பூக்கும் போது அதோட ஃப்ரேக்ரன்ஸை வந்து நம்ம எல்லாருக்குமே ரிச் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா அதோட வாசனை, அந்த ஃப்ரேக்ரன்ஸை ரிச்சாக இருக்கிற ஃப்ரேக்ரன்ஸை நம்ம மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடும். இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற டைமில் அந்த எண்ட்லெஸ்ஸான அந்த ஃபவுண்டைன் இருக்கு இல்லையா, அளவே இல்லாத முடிவே இல்லாத அந்த ஃபவுண்டைன்லேருந்து வர நீர் எல்லாமே ஒரு இம்மார்டல் ட்ரிங்காக இருக்குது. ஸோ அந்த இம்மார்டல் ட்ரிங்க் நம்ம எங்கேருந்து வருது, எங்கேருந்து மேலேருந்து போர் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹெவன்லேருந்து நமக்காக போர் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த திங் ஆஃப் பியூட்டியை வந்து நம்மளோட ஜான் கீட்ஸ் வந்து முடிச்சிடுறார். ஸோ இந்த போயம் ரொம்ப கொஞ்சம் ஐ மீன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தேன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் அட்லீஸ்ட் 5 go. ஒரு 5 வாட்டி நீ வந்து புரியாமல் படித்தாதான் ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இருக்கிற கனெக்ஷனை உன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரே டைம் படித்தேன்னா கண்டிப்பாக புரியாது. சரியா? ஸோ பெட்டர் நீ கொஞ்சம் அதிகமாக ட்ரை பண்ணு. ஸோ இந்த போயம் வந்து நமக்கு மெமரி போயம். ஸோ நீ என்ன பண்ணணும், கண்டிப்பாக இதை மெமரைஸ் பண்ணணும். ஸோ மெமரைஸ் பண்ணி படிச்சிருக்க. எஸ். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், according to the poet, a thing of beauty is a joy forever. ஃபர்ஸ்ட் லைன் அதான ஆன்சர் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் a joy forever. செகண்ட் பார்க்கலாமா? எஸ். நெக்ஸ்ட், பியூட்டிஃபுல் திங் நெவர் பாஸ் இன்டு நத்திங் மீன்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்றைக்குமே அது வந்து கம்மி ஆகாது, ஒன்றுமே இல்லாமல் ஆகாது அப்படின்றது. விச் மீன்ஸ் நெவர் ஃபேட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், will keep above quiet for us. அப்படின்னா என்ன அர்த்தம்? which are making some peace. எஸ், அந்த மரத்துக்கு அடியில் நம்ம அமைதியாக ஒரு சந்தோஷமான ஒரு அமைதியை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுதான். will give us peace and calm. Next question, of all the unhealthy means. unhealthy அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெல்தினா நீ நல்லா இருக்க, அன்ஹெல்த்னா நீ வந்து உடம்பு சரியில்லாம இருக்க, which means ill health. The sun, moon, trees, old and young are the things that dash. இதெல்லாம் நமக்கு என்ன கொடுக்கும்? gives us oxygen. Yes, so 1 mark is over. Next we have, answer the following questions. How is a thing of beauty joy forever? இதை எப்படி நம்ம joy forever எப்போவுமே சந்தோஷத்தை தரும் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, a thing of beauty is joy forever. எஸ், இங்கே பற்றியா அப்படியே கொஸ்டின்ல இருந்து இது வரைக்கும் நீ காப்பி பண்ணிக்கோ. ஸோ இங்கே பிகாஸ் அப்படின்னு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பிகாஸ் நமக்கு என்ன கன்ஜங்ஷன்? சீக்கிரமாக தெரிஞ்சால் காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணு. பிகாஸ்ன்றது வாட் டைப் ஆஃப் கன்ஜங்ஷன்? அது கன்ஜங்ஷனு தெரியும். கன்ஜங்ஷன் நமக்கு 3 டைப் இருக்கு இல்லையா, குவாடினேட்டிங், கோரிலேட்டிவ் அண்ட் சப்பார்டினேட்டிவ். பிகாஸ்ன்றது என்ன டைப் ஆஃப் கன்ஜங்ஷன், யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு we will see to that. ஸோ இங்கே பிகாஸ்ன்னு போட்டுட்டு, it is a source of endless joy and its eternal beauty. அழியாத ஒரு பியூட்டி, லைக் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கிற ஒரு பியூட்டி, never fades away. This is the answer. Next பார்க்கலாமா? Yes. Why do we suffer? We suffer because some shapes of beauty move away from the pole, from our dark spirit. That is the next one. The third one, according to the poet, mention the evil things we possess. So என்ன மாதிரி evil things வந்து நம்ம கிட்ட இருக்கு? Hatred இருக்கு, greed இருக்கு and negativity. So இது எல்லாமே நம்ம அந்த நல்ல விதமாக நினைப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன மாதிரி குணங்கள் வந்து மனிதர்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்ன? நம்மளோட போயட்டிக் டிவைஸ். இந்த போயமில் என்ன மாதிரி ஒரு போயட்டிக் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து ஆலிட்ரேஷன். ஸோ ஆலிட்ரேஷனா என்ன? ரிப்பிட்டேஷன் ஆஃப் அ கான்சனன்ட் சவுண்ட். ஒரு லைனில் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்சனன்ட் சவுண்ட்ஸ்னால் என்ன? எக்ஸப்ட் ஏ
AEIOU except the vowels. ஓகேவா? ஸோ wild wind, curious clock, splendid scholar, memorable moment. இங்கெல்லாம் பாரு அப்படியே கான்சனன்ட் சவுண்ட் இந்த ஃபஸ்ட்டு வேர்டோட அந்த லெட்டர் இருக்கு இல்லையா, அந்த லெட்டர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே வந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆலிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இமேஜினரி. ஸோ இமேஜினரினா என்ன? இப்போ நீ ஒரு விஷயம் படிக்கிற, அந்த விஷயம் படிக்கும் போதே நமக்கு அந்த இமேஜினேஷன் வந்துடும். ஸோ அதை தான் நம்மளோட ஆத்தரோட இன்ட்ரோடக்ஷன்லேயும் பார்த்தோம். அதுதான் அவரோட ஸ்பெஷலிஸ்ட், அதுதான் அவரோட சீக்ரெட், அவரோட போயட்டோட சீக்ரெட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் போயட்டிக் டிவைஸ் இங்கே. ஓகேவா? டியூரிங் கிறிஸ்மஸ் ஹவுஸ் ஸ்மெல்ஸ் லைக் அ சாக்லேட் ப்ரௌனி. அப்படி தானே? ஏன்னா கிறிஸ்மஸ் ஃபுல்லாகவே நமக்கு சாக்லேட்டு ஸ்வீட், அதனாலே நம்மளோட வீடு எப்படி இருக்கும், சாக்லேட் ப்ரௌனி வீடு மாதிரி ஸ்மெல் வந்து அடிச்சுட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? We have few examples you can go through. So next alliteration சொல்லிட்டேன். Then we have metaphor. So metaphor na என்ன அப்படின்னு பார்த்தா comparison, which means லைக் ஆஸ். இந்த ரெண்டு வார்த்தையும் இல்லாமல் ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம அதை என்னன்னு சொல்லணும்னா மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லணும். The poem metaphorically describes beauty things as a joy forever. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங்கை எது கூட கம்பேர் பண்ணுறாங்க, சந்தோஷத்து கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து என்ன கொடுக்கல, அஸும் கொடுக்கல, லைக்கும் கொடுக்கல. ஓகேவா? ஸோ அதுதான். அண்ட் ரெஃபர் டு த எவர்லாஸ்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த ஹியூமன் ஸ்பிரிட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பர்சானிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அனிமல்ஸ்க்கு வந்து ஹியூமனோட கேரக்டர்ஸ் கொடுக்கறது. நீ படத்துல எல்லாம் பார்த்துருப்ப, அந்த லயன் படத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் இட், டான்சன், அந்த மாதிரி படம்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி படத்தில் அனிமல்ஸ் பேசும், பாம்பு பேசும், சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜாவாக இருக்கும், மீட்டிங் எல்லாம் போட்டு பேசும், crocodile அதோட சஜஷனை சொல்லும். அந்த மாதிரி நமக்கு 6th ஒரு ஸ்டோரியே இருக்கு இல்லையா, அதுதான் ஆலிட்ரேஷன். ஸோ வந்து அனிமல்ஸ்க்கு வந்து ஹியூமன் கேரக்டர்ஸ், ஹியூமனாக மாறி நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்கும் போது அதை தான் வந்து பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சிம்பலைசஸ் என்னன்னு பார்த்தா, பியூட்டி திங்ஸ் சிம்பலைசஸ் என்டியூரிங் ஹாப்பினஸ். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பொருள் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதோ ஏதோ ஒரு பொருள் வந்து ஏதோ சிம்பலைஸ், ஹாப்பினஸை வந்து சிம்பலைஸ், ஒரு சிம்பிள் பண்ணி காட்டுறதுனால அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சிம்பலைஸ் அப்படின்னு சொல்லணும். சரியாடா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஸோ இப்போ சம்மரி. ஸோ இப்போ நான் அந்த ஒரு ஸ்டான்ஸாக கீழே சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த போயமோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ அதுதான் நம்மளோட சம்மரியாக இங்கே இருக்க போகுது. ஓகேவா? த சம்மரி ஆஃப் த போயம். ஸோ இதை நீ எப்படி ஆரம்பிக்கலாம், இன்ட்ரொடக்ஷன், கன்க்ளூஷன், மாரல் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சிரு. ஸோ மாரல்லாம் நீ கொஸ்டின் ஆன்சர் படிக்கும் போதே உனக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? பார்க்கலாமா? அ திங் ஆஃப் பியூட்டி, இதுதான் நம்மளோட போயம் நேம், இஸ் கிவன் பிலோ. அ திங் ஆஃப் பியூட்டி போயம் இஸ் த போயம் டேக்கன் ஃப்ரம் த போயம் டைட்டில். எதுலேருந்து எடுக்கப்பட்டது? எடுமியான் அப்படின்ற ஒரு போயம்லேருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜார் கொடுத்துருக்கா, நம்மளோட ஜான் கெட் வந்து கொடுத்துருக்காரு. த போயட் சேஸ் தட் த பியூட்டிஃபுல் திங் இஸ் த சோர்ஸ் ஆஃப் endless joy. ஸோ இதை எப்போவுமே மறக்காது. a thing of beautyனா endless joy forever. இந்த லைனை மட்டும் மறக்கவே மறக்காது. it has eternal beauty which never fades away. a beauty thing is like a shady shelter that gives us a sleep full of dreams. so sleep thorough full of dreams and a good health and relaxation. நம்மளோட ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ்ல நம்ம இதை தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? our attachment to the earthly things are like. ஸோ நம்ம earth கூட எப்படி அட்டாச் ஆகுறோம், ஒரு நாளுமே, which means tomorrow, அங்கே சொல்லினா எவ்ரி மாரோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு பூவாக சேர்த்து ஒரு ஃப்ளாரியான ஒரு பேண்டை வந்து நம்ம சேர்க்குறோம். என்சர்க்கிளான ஒரு பேண்ட், அதுதான் விரெத் அப்படின்ற ஒரு மீனிங். சரியா? ஸோ என்சர்க்கிளான ஒரு ஃப்ளார் பேண்டை வந்து செய்யணும். அதுதான் நம்மளை earth கூட கனெக்டடாக வச்சுருக்கோம். they are traps that bind us the materialistic things and keep us away from the eternal happiness. the earth is full of hatred. earthல இந்த நல்லவங்க மட்டும் இல்லை, அப்படிதானே? ஸோ இந்த உலகத்தில் நல்லவங்க மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படிதான் ஃபேக்ட். ஸோ ஹேட்ரட்ஸ் இருக்காங்க, கிரீடி பீப்புள் இருக்காங்க, அண்ட் நெகட்டிவிட்டியும் நமக்கு நிறையவே இருக்கு. அக்கார்டிங் டு த போயட், த க்ளூம் அண்ட் சேட்னஸ் காஸ்ட் பை திஸ் நெகட்டிவிட்டி ஃபேட் அவே வித் த பாசிட்டிவ் வைப்ஸ் ஆஃப் த பியூட்டி திங்ஸ் தட் சரௌண்டட். ஸோ உனக்கு என்னதான், லைக் நான் சொன்ன மாதிரி இதுதான் நீன்னு வச்சுக்கோ, உனக்கு என்னதான் ஸ்ட்ரெஸ் மேலே ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பியூட்டிஃபுல்லான திங்னால கண்டிப்பாக அந்த கவர் வந்து, அந்த பால் வந்து உன்னை விட்டு போயிரும். ஓகேவாடா?
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? The same followed by it. So next நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா we have our what is it mind map. So mind map நம்ம எதுக்காக பார்க்குறோம்? சும்மா டைம் பாஸ்க்கா? கிடையவே கிடையாது. ஸோ மைண்ட் மேப்போட பர்பஸ் என்ன நான் உனக்கு எல்லா லெக்சர்ஸ்லையுமே சொல்லிட்டு தான் வரேன். இதுக்கு மைண்ட் மேப்னு நீ சொல்லலாம், இல்லை நான் ரீகால் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு நீ சொல்லலாம். ஸோ நடுவில் வந்து பேர் எழுதிக்கோ, நமக்கு என்ன பியூட்டிஃபுல் திங்கா. ஸோ எந்த பொருள் நீ வரையணும்னு இல்லை, உனக்கு என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான திங் நீ கன்சிடர் பண்ணுறியோ அதை அங்கே வரைஞ்சிக்கோ. சரியா? வரைஞ்சிட்டு ஸோ மைண்ட் மேப்பில் நீ கண்டிப்பாக ட்ரா பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த ட்ராயிங்கே உனக்கு நிறைய விஷயத்த பார்த்தோன்னே சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி படிச்சு இப்போ இந்த பூ மட்டும் இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து ஒரு லைனையுமே படிக்கணும். அப்போ அங்கே பூ இருக்கிறதுனால ஓகே அங்கே ஃப்ளாரி பேண்ட் இருந்துச்சுல அந்த போயமில் அப்படின்னு உனக்கு யோசிக்க தோணும். ஸோ மைண்ட் மேப் நீ போடும்போது கண்டிப்பாக ட்ராயிங்கையும் நீ இன்க்ளூட் பண்ணிக்கோ. எனக்கு ட்ரா பண்ண தெரியாது அப்படின்னா அட்லீஸ்ட் நீ ட்ரை பண்ணு. நம்ம வரைகிறது தான் ட்ராயிங்கு. நம்மளை யார் என்ன டீஸ் பண்ணாலும் யூ ஷுட் நாட் பாதர் ஆஃப் இட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல் திங் ஆல்வேஸ் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. எஸ், கரெக்ட். Nature helps us rest and feel calm. It removes though and pain. Through the pain, nature is gift from heaven. Sorry, இங்க வாங்க. It gives us. So nature நமக்கு என்னெல்லாம் இருக்கு? Sun, moon, trees, flowers and அந்த கிளியரான அந்த ரில்னா என்ன? Streams. சரியா? It gives hope every day. So இதெல்லாம் நமக்கு என்ன மாதிரி லைஃப்ல கொடுக்கும் அப்படின்னா ஒரு நாளும் நீ ஹோப்போட வாழணும் அப்படின்ற ஒரு ஹோப்னஸை வந்து நமக்கு கொடுக்கும். Nature is gift from where? மேலேருந்து நமக்கு வந்து அந்த என்லெஸ் இம்மார்டல் ட்ரிங்க் இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து போராகுது? மேலே ஹெவன்லேருந்து நமக்கு போராகுது. ஸோ திஸ் இஸ் யோர் மைண்ட் மேப். ஸோ மைண்ட் மேப் மூலயமா நம்ம அவ்வளோ நேரம் படித்த அந்த போயமாக லைக் 20 minutes படித்த அந்த போயமை இன் 2 minutes we can revise it. This is the power of mind map. ஸோ மைண்ட் மேப்பை மட்டும் நீ வந்து பகச்சிக்காத, இதை தான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது திங் ஆஃப் பியூட்டி அப்படின்ற அழகான ஒரு போயம். ஸோ இது புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கிட்டாதான் உன்னால மெமரைஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு டைம் படிச்சோன்னே எனக்கு புரியல அப்படின்னு புக்கை மூடிட்டு போயிடாத. அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி படிச்சு கீழே அந்த நீ படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண அப்படின்னா அந்த ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு வாட்டி படிச்சுட்டு அந்த ஹார்ட் வேர்ட்ஸ்ல இருக்க மீனிங்கை சைட்லயோ மேலே கீழே எங்க வேணாலும் எழுதி வச்சுக்கோ. பட் எழுதிக்கோ. ஏன் அப்படின்னு கேட்டால் நமக்கு சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ்ல கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி எழுந்ததுக்கு அப்புறம் நீ அந்த போயமை படிச்சேன்னா கண்டிப்பாக உனக்கு புரிஞ்சிடும். ஸோ இது நம்மளோட மெமரி போயம். நம்ம பார்க்கலாம் இந்த மெமரி போயமை எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறது அப்படின்றதையும் ஃபாலோ த டேஸில் நான் உனக்கு நம்மளோட சேனலை வந்து அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ அதை நீ அதை நீ பார்த்த அப்படின்னா மெமரி பண்ணுறதும் உனக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்காது. சீக்கிரமாக ஒரு டியூனோட ஒரு அழகாக ஒரு பாட்டு பாடுவேன். அப்போ உனக்கு சினிமா பாட்டில் மெமரி ஆயிரும் இல்லையா, அது மாதிரி இதுவும் கண்டிப்பாக மெமரி பண்ணிடலாம். ஸோ மெமரி போயமை படிச்சிருங்க. இதுக்கப்புறம் நம்ம எதில் மீட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட சப்ளிமெண்ட்ரி பார்ட்டில் மீட் பண்ணலாம். டில் தென் தேங்க்யூ ஸோ மச். பாய்.